Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி அரிசியை 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இப்போ தண்ணியை ஃபுல்லா வடிகட்டிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில சேர்த்து வேக வச்சிடலாம். அரிசியை சேர்க்கிறதுக்கு முன்னாடி கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கறனால அரிசி ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம ரொம்ப உதிரியா ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு, அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த அரிசி வந்து ஒரு 90% வேகிறது வரைக்கும் இதை வேக வச்சிருங்க. சாதம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியை ஃபுல்லா வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு பேப்பர் டவல் மேல விரிச்சு வச்சிடலாம். எல்லா ஈரப்பதமுமே போயிடணும். அப்பதான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சாதம் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா வரும். ஃப்ரைட் ரைஸை இன்னும் ஸ்பெஷலா பண்றதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போறேன். உருளைக்கிழங்க சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் உப்பும் மிளகும் சேர்த்து புரட்டிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியா நல்லா இருக்கும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு வெளியே நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு மொறுமொறுன்னு ஆயாச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ சாதம் காய்கறிகள்லாம் தயாரா இருக்கு. நம்ம வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் இதுல நம்ம காய்கறிகள் சேர்த்துடலாம். சின்ன சின்னதா நறுக்குன 3 கேரட், பாதி முட்டைக்கோஸ், கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து வேக வச்சிடலாம். காய் வந்து ரொம்ப வெந்து குழஞ்சிராம பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு 90-95% வெந்தா போதும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறமா 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த பாஸ்மதி அரிசி அதையும் சேர்த்துடலாம். சாதமும் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா வந்திருக்கு. அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ரொம்ப கவனமா மிக்ஸ் பண்ணுங்க. சாதம் வந்து உடைஞ்சிராம பொறுமையா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியா வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்துடலாம். ஒரு 1 டீஸ்பூன் போல மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கை நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ரொம்ப மிதமான சூடுல இருக்கட்டும். அப்படியே சூப்பரா தயாராயாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டாடா, நம்மளோட சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தயாராயிடுச்சு. சந்தேகமே வேண்டாம், நம்ம வந்து உருளைக்கிழங்கெல்லாம் பொரிச்சு சேர்த்தனால ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.